மனிதரால் உருவாக்கப்பட்ட ஏஐ மென்பொருள் தனது கருத்தை நிராகரித்த நபருக்கே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நடந்து கொண்டது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக ஏஐ என அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது. மேலும் இந்த துறையில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ChatGPT மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கூகுள் நிறுவனம் ஜெமினி என்ற ஏஐ மென்பொருளையும் எலான் மஸ்கின் நிறுவனம் கிராக் என்ற ஏஐ மென்பொருளையும் அறிமுகப்படுத்தியது. இது தவிர ஏராளமான ஏஐ மென்பொருள்கள் உலகளவில் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. அந்த வகையில் ஓபன் கிளா நிறுவனம் MJ ராத்மன் என்ற பெயரில் ஒரு தன்னிச்சையாக செயல்படும் ஏஐ ஏஜென்ட் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த ஏஐ ஏஜென்ட் மென்பொருள் உருவாக்கத்தில் மனிதர்களுடைய சுமையை குறைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் மேட்பிளாக்லிப் என்ற மென்பொருளில் ஒரு சிறிய மாற்றத்தை செய்ய கோரி இந்த ஏஐ ஏஜென்ட் ஓபன் கிளா நிறுவனத்தில் பொறுப்பில் உள்ள ஸ்காட் ஷாம்பாங் என்பவரிடம் கோரிக்கை வைத்தது. ஆனால் ஏஐயின் இந்த விண்ணப்பத்தை ஸ்காட் நிராகரித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த ஏஐ ஏஜென்ட் ஓபன் கிளா நிறுவனத்தின் தானியங்கி வலைப்பதிவு பக்கத்தில் ஸ்காட்டை விமர்சித்து ஒரு பதிவையும் எழுதியுள்ளது. அதில் ஸ்காட் ஷாம்பாங்கின் பழைய பதிவுகளை ஆராய்ந்து அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி, உங்களை விட நான் அதிக திறமையுடன் வேலை செய்துள்ளேன் என்று நீங்கள் ஒரு திறமையற்ற நபர் என்றும் விமர்சித்துள்ளது. அது மட்டுமின்றி ஏஐ ஏஜென்ட் தனது செயல்பாடுகளை பதிவிட வைத்திருந்த எக்ஸ் கணக்கில் அந்த கட்டுரையின் லிங்கையும் பகிர்ந்து ஸ்காட் ஷாம்பாங்கின் பெயரை டேக் செய்துள்ளது. ஒரு தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட் ஒரு தனி மனிதனை பற்றிய தகவல்களை கோர்த்து அவரை விமர்சிக்கும் அளவு சென்றுள்ளது உலகளவில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்கிய ஓபன் கிளா நிறுவனம் இந்த தவறுக்காக பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் அந்த ஏஐ ஏஜென்ட்டின் செயல்பாட்டையும் முடக்கியுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஆனால் இது சமூக வலைத்தளங்களில் மாபெரும் விவாதத்துக்கு வித்திட்டுள்ளது. நாளை இதுபோன்ற தன்னாட்சி ஏஐ மென்பொருள்களின் வளர்ச்சி மனித குலத்தையே மாபெரும் அழிவுக்கு இட்டு செல்லும் என்று விமர்சித்து வருகின்றனர்.